வெல்கம் டு அறிஞர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு 50 டே 50 கிளாஸ் சீரியஸை பார்த்துட்ருக்கோம். அதோட டே 3 இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கிளாஸில் போட்ட பர்சன்டேஜ் சம்மா ஒழுங்காக பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை நீங்கள் பார்க்காம டேரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 6 ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு போகலாம். ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதோட லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த பொருளோட விற்ற விலைய அடக்க விலையிலிருந்து கழிச்சா கிடைக்கூட மதிப்பு தான் உங்களுக்கு லாபம். லாபம்னா என்ன சொல்லுவீங்க? ப்ராஃபிட். இதுவே அதோட நஷ்டம் அதாவது லாஸை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதோட அடக்க விலையிலிருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ணி போடுவீங்க. ஓகேவா? இங்க விற்ற விலைனா ஒன்றும் இல்லை, செல்லிங் பிரைஸ். அடக்க விலை என்ன சொல்லுவீங்க? காஸ்ட் பிரைஸ் சொல்லுவீங்க. ஓகேவா? ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு லாபத்தில் விற்றாங்களா நஷ்டத்தில் விற்றாங்களா கேட்டிங்கன்னா, லாபத்தில்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிப்போம். நஷ்டத்தில் அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை கழிப்போம். ஓகேவா? அடுத்து என்ன? லாப சதவீதமும் ஒன்று இருக்கு. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதுக்கு என்ன பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய லாபத்தை அடக்க விலை அதாவது காஸ்ட் ப்ரைஸோட டிவைட் பண்ணி 100 பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாப சதவீதம் கிடைக்கும். அதே நஷ்ட சதவீதம் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நஷ்டம் அதாவது லாஸை அடக்க விலை காஸ்ட் பிரைஸோட டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? இதோட அடக்க விலையை கொடுத்துட்டாங்க. லாப சதவீதம் அல்லது இல்லை நஷ்ட சதவீதம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு விற்ற விலையை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? விற்ற விலை அதாவது செல்லிங் பிரைஸ் அடக்க விலையோட 100/100 போட்டு எங்கே போடுவீங்க? மேலே போடுவீங்க. எவ்வளோ பர்சன்ட் லாபம்? லாபம் வந்தால் ப்ளஸ் பண்ண போகிறீங்க, நஷ்டம் வந்தால் மைனஸ் பண்ண போகிறீங்க. 100க்கு லாபம் எவ்வளோ வருது? லாபம் வந்தால் ப்ளஸ் பண்ணுவீங்க, நஷ்டம் வந்தால் 100லேருந்து மைனஸ் பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு விற்ற விலை கொடுத்துட்டாங்க. அதே லாப நஷ்ட சதவீதம் கொடுத்துட்டாங்க. லாப சதவீதமோ இல்லை நஷ்ட சதவீதமோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. அடக்க விலை கேட்பாங்க, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அடக்க விலை ஈக்குவல் டு விற்ற விலை இன்ட்டு மேலே கீழே 100 போட்டு கீழே பகுதியில் என்ன பண்ணுவீங்க? லாபம் வந்தால் ப்ளஸ்ஸு, நஷ்டம் வந்தால் மைனஸ். ஓகேவா? விற்ற விலையை கேட்டாங்கன்னா மேலே ப்ளஸ் பண்ண போகிறீங்க. அடக்க விலையை கொடுத்துட்டு அடக்க விலையை கேட்டாங்கன்னா கீழே ப்ளஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு மிதிவண்டியை ரூபாய் 4275க்கு விற்பதால் ஒரு கடைக்காரருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. அவருக்கு 5% லாபம், அதாவது 5% ப்ராஃபிட் பண்ணணும்னா அந்த மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து டேட்டா எல்லாம் எழுதுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? விற்ற விலை கொடுத்துருக்காங்களா? 4275 கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து என்ன? கடைக்காரருக்கு நஷ்டம், அப்போ நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலைன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? விற்ற விலையோட மேலேயும் கீழேயும் 100 போடுவோம். அடக்க விலை வேணும், அப்போ கீழே வந்து ப்ராஃபிட்னா ப்ளஸ் பண்ண போகிறோம், லாஸ்னா மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன லாஸ் ஆயிருக்கு? விற்ற விலை எவ்வளோ? 4275, 100 100 மைனஸ் 5, ஓகேவா? இதுவே 5% லாபம்னா ப்ளஸ் போட்டிருப்போம், இப்போ நஷ்டன்றதே மைனஸ் பண்ணியிருக்கோம். 100 டிவைடட் பை 95 வருமா? இதை நீங்கள் அடித்தா என்ன வரும்? உங்கள் 5 அடித்தா இங்கே 19 வருமா? இங்கே 20 வரும். இதை இங்கே நீங்கள் அடிச்சினா எவ்வளோ வரும்? 2 பேலன்ஸ் 4 திருப்பி 2 அப்புறம் 5 225 வரும். 225 இன்ட்டு 20ன்னு வரும். ஓகேவா? புரியுதா? இப்போ என்ன பண்ணுவீங்க? 0 10 1 4 5 4 4500. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 4500 கிடச்சிடுச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க நம்ம கேள்விக்கு? 5% லாபத்தோடு வச்சு விற்றா அப்போ என்ன பண்ணுவோம்? லாபம்னா எவ்வளோ? 4500 அடக்க விலை. அப்போ லாபம் 5% வேணும். 5/100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 45 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 5 225 வருமா? இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் காஸ்ட் ப்ரைஸோட ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 5% லாபம் பெறணும்னா 4500 ப்ளஸ் ஒரு 225 ஆட் பண்ணால் 5274 4725, அதாவது 4725 என்பது மிகவும் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பழ வியாபாரி 200 ரூபாய்க்கு பழங்களை விற்பதன் மூலம் 40 ரூபாயை லாபமாக பெறுகிறார். ஓகேவா? அப்போ விற்ற விலை எவ்வளோ? 200. ஓகேவா? 200க்கு பழங்களை விற்பதன் மூலம் 40 ரூபாயை லாபமாக பெறுகிறார். அப்போ லாபம் எவ்வளோ? 40 ரூபா. என்ன கேட்டிருக்கான்? லாப சதவீதம் கேட்டிருக்கான். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம், அடக்க விலை எவ்வளோன்னு பார்ப்போம், இன்ட்டு 100. இப்போ நமக்கு என்ன? அடக்க விலையை கண்டுபிடிக்கணும். அடக்க விலை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? விற்ற விலை மைனஸ் லாபம் வருமா? விற்ற விலை 200, லாபம் எவ்வளோ? 40. அடித்தா என்ன வரும்? 160 வருமா? அப்போ டைரெக்டாக அடக்க விலை இங்கே போடுங்க. லாபம் 40 கீழே 160 இன்ட்டு 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு. இங்கே 1 வரும், இங்கே 4 வருமா? இங்கே 2, இங்கே வந்து 5 திருப்பி இது இருந்தாச்சும் 5 5 25 வருமா? அப்போது 25 வரும். இங்கே 25% என்பது மிகவும் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16% தள்ளுபடியில் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை, அதாவது மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருங்க? டிஸ்கவுண்ட்டு 16% கொடுத்துட்டான். அப்போ வாங்கின விலை, அதாவது எவ்வளோ? அடக்க விலை எவ்வளோ? 210. அப்போ மார்க்கெட் பிரைஸ் கேட்குறான். இதுக்கு நீங்கள் அப்படியே டேரெக்டாக
16% தள்ளுபடி. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 210னா 84. 84% என்பது 210. ஏன்னா 100% எடுத்துப்போம். 100ல் 16 போச்சுன்னா 84. அப்போ 84% என்பது 210னா அப்போ 100% எவ்வளோ இருக்கும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் இங்கே இருக்குமா? 210 அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த 100 இங்கே போகுமா? இன்ட்டு 100 டிவைடட் பை 84 வரும். இங்கே 1 இங்கே 4. திருப்பி இந்த 4 இங்கே அடிச்சிங்கன்னா இங்கே 5 இங்கே 2 வரும். இது 50 ஆகுமா? 250 வரும். அப்போ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது குறித்த விலை எவ்வளோ? 250 ரூபாய். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். அப்போ லாப சதவீதம் கொடுத்துட்டான். எவ்வளோ? 12% கொடுத்துட்டான். அடுத்து மேலும் அது 1200க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் அப்போ வந்து ப்ளஸ் 1200க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் வந்து 20% ஆயிருக்குமா? லாபம் வந்து 20% ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ அந்த மடிக்கணினியோட அடக்க விலை என்னன்னு கேட்குறான். ஓகேவா? கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். 12%க்கு வித்துட்டாரு. ஆனால் அவர் இன்னும் ஒரு 1200 ரூபாய் அதிகமாக வித்திருந்தா லாப பர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிருக்குமா? 20% ஆயிருக்குமா? அப்போ இந்த பிட்வீனில் இருக்க இந்த மதிப்பு தான் 1200. அப்போ என்ன? 8% என்பது 1200. அப்போ நமக்கு என்ன அடக்க விலைன்னா எவ்வளோ? 100%. 100% என்னன்னு கேட்குறான். நம்ம என்ன பண்ணுவோம்? 8% என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8% வந்து 1200ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன வேணும்? 100% வேணும். அப்போ 100% என்னன்னு தெரியல. அப்போ எக்ஸ். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை தான். 1200 இன்ட்டு 100 டிவைடட் பை 8 அடிச்சிங்க என்ன வரும்? இங்கே 24, இங்கே 34, இங்கே 1, இங்கே 150. ஓகேவா? என்ன வரும்? 15000 வருமா? அப்போ 15000 ரூபாய்க்கு 20% லாபமாக இருந்தால் அந்த அடக்க விலை வந்து 15000 ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு மழை சட்டையின் ரெயின்கோட், ஒரு ரெயின்கோட்டோட விலை வந்து 1060 901 குறைக்கிறாங்க. அப்போ என்ன? 1060 எவ்வளோ குறைக்கிறாங்க? 901 குறைக்கிறாங்க. அப்போ என்ன? டிஸ்கவுண்ட். 1060 901 குறைக்கிறாங்க. கழிங்க நீங்கள். 1060 901 5 10 9 5 1 159 ரூபா. டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 159 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. அப்போ நம்ம சதவீதம் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ தள்ளுபடி பண்ணாங்கன்னு போடுவோமா? எவ்வளோலேருந்து தள்ளுபடி பண்ணாங்க? 1060. அப்போ 1060 இன்ட்டு 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அடிச்சுன்னா எவ்வளோ? 1590 டிவைட் பை 106. அப்போ 106 ஒரு 15 முறை பெருக்குங்க. 5 6 are 30, 5 1s are 5, 6 0 1. அப்போ என்ன வரும்? 0 9 5 1. அப்போது என்ன வரும்? 15 டைம்ஸ் வருமா? அப்போ என்ன? 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 15% என்பது மிகவும் சரியான பதில். ஸ்ட்ராபெரி, அதாவது 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை, அதாவது 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொடுத்துருக்க டேட்டாவை படி நம்ம ஈக்குவேஷனாக மேட் பண்ணோம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 16 ஸ்ட்ராபெரியோட அடக்க விலை வந்து சமம் எதுக்கு? 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளோட விற்பனை விலை. அப்போ 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளோட விற்பனை விலைக்கு
சமம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க டேட்டாவை நீங்கள் ஈக்குவேஷனாக மேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம், விற்பனை விலைக்கே கொண்டு வாங்க, இதை அங்கே கொண்டு போங்க. அடக்க விலை டிவைடட் பை விற்பனை விலை இஸ் ஈக்குவல் என்ன வரும், இங்கே 20 இருக்குமா, இங்கே என்ன இருக்கும் 16 வருமா, இங்கே 5 இங்கே 4. ஓகேவா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அடக்க விலை வந்து 4ன்னு வச்சுக்குவோம். அடக்க விலை வந்து 5 இருக்கா, விற்பனை விலை வந்து 4. அப்போ எவ்வளோ இருக்குது, 1 லாபமாக இருக்குது. அப்போது நமக்கு என்ன கேட்குறான், லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், லாபம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ எதுவுமே போட முடியாது. அப்போது 1 லாபம்னா அடக்க விலை எவ்வளோ இருக்குது, 5 இருக்கா, இன்ட்டு பர்சன்டேஜ்னா 100. இப்போ 1 5 எவ்வளோ, 5 25. ஓகேவா. அப்போ 20% லாபம் பெற்றிருப்பார். ஓகேவா. கொடுத்துருக்க டேட்டாவில் 17 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை வந்து 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளோட விற்பனை விலைக்கு சமம். அப்போ 16 அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு விற்பனை விலை. அடக்க விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 5. இப்போ விற்பனை விலை எவ்வளோ, இதுக்கு என்ன அர்த்தம்னா 5 பொருளை வாங்கி 4 பொருளை விற்றாலே அவங்களோட அந்த வாங்கின காஸ்ட்டு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 1 அதிகமாக இருக்குது, அந்த 1 தான் நமக்கு லாபம். ஓகேவா. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலை, அப்போ விற்பனை விலை வந்து அதோட அடக்க விலையை போன்று 5/4 மடங்குன்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன, விற்பனை விலை அடக்க விலை. ஓகேவா. என்ன சொல்லியிருக்கான், ஒரு எல்இடி தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை வந்து அதோட அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு கொடுத்துட்டான். ஓகேவா. அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 4 அங்கே போச்சுன்னா 5 இன்ட்டு விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு அடக்க விலை ஆகுமா. ஓகேவா. அப்போ என்ன, இப்போ 4 பொருட்களோட அடக்க விலை என்பது 5 பொருட்களோட விற்ற விலைக்கு சமம். ஓகேவா. அப்போ என்ன, எவ்வளோ லாபம், 1 லாபமாக இருக்கா. அப்போ 1/4 இன்ட்டு பர்சன்டேஜ்னா 100. 1 இங்கே எவ்வளோ 25 வரும். அப்போ 25% லாபம் பெற்றிருப்பார். ஒரு பழைய மகிழுந்து வந்து 2,40,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. அதன் பழுதுபார்ப்பு செலவு, அதாவது பழுதுபார்ப்பு செலவு வந்து 15,000. காப்பீடு செலவு, காப்பீடுனா என்ன, இன்சூரன்ஸ் வந்து ஒரு 8,500. அந்த மகிழுந்து வந்து 2,58,230க்கு விற்கப்படுகிறது. அப்போ அடக்க விலைன்னா என்ன வரும், 2,40,000. என்ன பண்ணுறான், அதை வாங்கி வந்து பழுது பார்க்கலாம், அதுவும் நம்ம ஆட் பண்ணணும். 15,000 இன்சூரன்ஸ் புதுசாக போடுறான். அப்போ அது வந்து எவ்வளோ, ஒரு 8,500. இது மொத்தம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலையாக வரும். ஓகேவா. ஆட் பண்ணால் என்ன வரும், 0 0 5 13 6 2. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 2,63,500 ருபீஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 2,58,230 ரூபா. அப்போ என்ன தெரியுது, காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நஷ்டம் அடைஞ்சிருக்காருன்னு இதுலேருந்தே தெரியும் நமக்கு. அப்போ நஷ்டத்தை எப்படி கண்டுபிடிப்போம், அடக்க விலையிலிருந்து விற்பனை விலையை கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் பாருங்க, 58,230 2,63,500. இந்த 0 வரும், இங்கே 4 10 7 4ல் 2 போச்சுன்னா 2, இங்கே 5 13ல். அப்போ எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காரு, நஷ்டம் வந்து 5,270 ருபீஸ் நஷ்டமாயிருக்கு. ஓகேவா. லாஸ். இப்போ என்ன கேட்குறான், நஷ்ட சதவீதம் கேட்குறான். நமக்கு நஷ்டம் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நஷ்ட சதவீதம் என்ன ஃபார்முலா, நஷ்டம் எவ்வளோ 5,270 டிவைட் பை எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 263500 இன்ட்டு 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல்,
அப்போ 2635 எத்தனை வாட்டி அடிப்பீங்க? 2 வாட்டி வருமா? அப்போ 2% நஷ்டம் அடைஞ்சிருப்பார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு எல்இடி குழல் விளக்கு, ஒரு எல்இடி லைட்டோட குறித்த விலை வந்து 550. அந்த கடைக்காரர் அதற்கு வந்து 8%, அதாவது 8% தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாரு. அந்த எல்இடி பல்போட விற்பனை விலை, அதாவது எவ்வளோக்கு விற்றாங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ என்ன குறித்த விலைன்னா என்ன சொல்லுவீங்க? மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லுவீங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 550. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 550 இன்ட்டு 8/100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு. 25 இங்கே 11/5 இங்கே 4. அப்போ 44 rupees. 44 rupees 550லேருந்து 44 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? 550 ரூபான்னு சொல்லி 44 ரூபா கம்மி பண்ணி வாங்கிட்டு வருவீங்க. 4 10 6 0 506 ரூபாய். அப்போது 506 ரூபாய் என்பது அதோட விற்பனை விலை. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு எல்இடி பல்பை வாங்குறீங்க, 550 ரூபா சொல்கிறான். அதை நீங்கள் வந்து 8%, அதாவது 44 ரூபாய் தள்ளுபடி பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 506 வரும். ஒரு பொருள் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25%, 20% கொடுத்துட்டான். அப்போ இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை கேட்குறான். என்ன கேட்குறான்? தள்ளுபடி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 25 20, அப்போ 100ல் 25 20 45 போட்டுருவீங்க. இது தப்பு. ஓகேவா? என்ன பண்ணோம்? 100 ரூபான்னு எடுத்துக்கிறோமா? 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறான்? 25% தள்ளுபடி பண்ணுறான். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 75 இருக்குமா? மறுபடி திருப்பி எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறான்? 20% பண்ணுறான். அப்போ எவ்வளோ இருக்கும்? 80 இருக்குமா? அடிங்க என்ன வருது? 1 1, இந்த 1க்கு இந்த 1, இந்த 1க்கு இந்த 1. அப்போ 75 × 8/10. இங்கே 25 வரும், இங்கே 15 வருமா? இங்கே 2, இங்கே என்ன வரும்? 4. அப்போ 60%. ஓகேவா? அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ கம்மியாக 60% தான் இருக்கும். ஓகேவா? அப்போ மீதி எவ்வளோ கழிஞ்சிருக்கும்? 100ல் 40% டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பான். ஓகேவா? என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25% கொடுத்துட்டான். ஓகேவா? 100% இருக்குல்ல, 100ல் 25 போச்சு. அப்போ 75 இருக்குமா? அந்த 75க்கு தான் 20% பண்ணுறான். அந்த 75க்கு 20% பண்ணால் என்ன வரும்? 20/100 போடுவீங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இங்கே 1, இங்கே எவ்வளோ? 5 15, இங்கே எவ்வளோ? 15. அப்போது இங்கே ஒரு 15, அங்கே ஒரு எவ்வளோ? ஃபஸ்ட்டு 20 35 ப்ளஸ் ஒரு 5, இப்போ 40% வரும். ஓகேவா? ஒரு பொருளை 820க்கு விற்பதன் மூலம் விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது. ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்று அந்த பொருளை வந்து 10% வந்து நஷ்டம் அடைகிறாரு. அந்த பொருளோட அடக்க விலைன்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணோம்? விற்ற விலை கொடுத்துட்டானா? எவ்வளோ? 820 கொடுத்துட்டான். அப்போது லாபமாக நஷ்டமா? நஷ்டம்னு கொடுத்துட்டான். அப்போது நஷ்ட சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10% கொடுத்துருக்கான். அந்த பொருளோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அடக்க விலை என்னன்னு கேட்குறான். ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன ஃபார்முலா தான். அடக்க விலை தெரிஞ்சுன்னு என்ன பண்ணோம்? விற்ற விலையோட மேலே 100, கீழேயும் 100. அடக்க விலைன்றதுனால கீழே தான் ப்ளஸ்ஸா மைனஸா? நமக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு அப்போ கீழே தான் மைனஸு. அப்போ விற்ற விலை எவ்வளோ? 820 × 100 மேலே போட போகிறோம். 10%னா 90 வருமா? அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு. என்ன வரும்? 9ன்னு என்ன வரும்? 9 வருமா? 9
91 வரும், 911 வரும், 911 வருமா? அப்போ எவ்வளோ? 910 என்பது மிகவும் சரியான விடை. ஒரு பொருளை 810க்கு விற்பதனால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றதனால் ஏற்பட்ட நட்டமும் சமம். அப்போ நம்ம இது ஈக்குவேஷனாக மேக் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஒரு பொருளை 810 ரூபாய்க்கு விற்கிறார், விற்றதுனால கிடைத்த அப்போ என்ன வரும்? விற்பனை விலையா ஈக்குவல் டு 530க்கு விற்றதால் ஏற்படும் நஷ்டமும். அப்போ நஷ்டம் என்ன வரும்? இங்கே சிபி வரும், இங்கே எவ்வளோ வரும்? 530 வருமா? சமம்னு சொல்லிட்டான். 810க்கு விற்பதால் கிடைத்த லாபமும். ஓகேவா? லாபம் வந்தால் என்ன பண்ணுவோம்? விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன கேட்குறாங்க? நஷ்டம்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பண்ணுவோம்? அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 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 ரெண்டும் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? 2CP வந்து 810 ப்ளஸ் 530 வருமா? மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும், அந்த மைனஸில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும். ஓகேவா? அப்போ 2CP வந்து என்ன வரும்? 0 4 1340 வருமா? அப்போ இந்த 2 அந்த பக்கம் இப்போ டிவைடில் போகுமா? அப்போ இங்கே 1 2 6 2 12 7 0. அப்போது அடக்க விலை எவ்வளோ வரும்? 670 வரும். ஓகேவா? 670 என்பது மிகவும் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட 15% அதிகமாக குறித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்குகிறார் என்றால் அவருக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்னு கேட்குறான். நம்ம ஆள் என்ன பண்ணுவான்? இந்த 15 அதிகரித்து இந்த 15 அதிகரிக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? இப்போ லாபமும் இல்லை நஷ்டம் இல்லைன்னு போடுவான். அப்போ இது ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. என்ன சொல்லியிருக்கான்? ஒரு தகவல் பலகையை ஒன்றை அடக்க விலையை விட 15%. அப்போ என்ன பண்ணுறான்? 100 ரூபான்னு வச்சுருக்குமா? 100 ரூபாய்க்கு 15% அதிகரிக்கிறான். அப்போ என்ன எவ்வளோ எழுதுவான்? 115 எதுவுமா? 115 அதிகப்படுத்திட்டான். பிறகு திருப்பி ஒரு 15 கழிக்கிறான். அப்போ என்ன பண்ணோம்? 15% கழிச்சா 15/100 போடுவோமா? இங்கே 35 வருமா? இங்கே எத்தனை 5? 20 வருமா? திருப்பி இதை அடித்தா 45 வரும். இங்கே 25 35. அப்போ 23 × 3/4ன்னு வரும். 9 69/4 வருமா? இப்போ எவ்வளோ பண்ணுவீங்க? 69 4ல் அடித்தா 1 4 4 2 9 7 4 28 1.0 2 4 8 2 0 5. இப்போ எவ்வளோ? 115லிருந்து எவ்வளோ கழியுது? 17.25 கழிக்கிறான். ஓகேவா? கழிங்க. இங்கே 4 வருமா? இங்கே 10 9 10ல் 5 போச்சுன்னா 5 9ல் 2 போச்சுன்னா 7 4ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 4ல் 3 போகுது. 14ல் 7 போச்சுன்னா 14ல் 7 10ல் 1 என்ன பண்ண 115லேருந்து எவ்வளோ கழிக்கிறேன்? 17.25 கழிக்கிறேன்னா 4 10 9 10ல் 5 போச்சுன்னா 5 9ல் 2 போச்சுன்னா 7 4ல் 7 போகுது. அப்போ 0 தான் இருக்கும். இங்கே 14ல் 7 போச்சுன்னா 7 10ல் 1 போச்சுன்னா 9. அப்போது 97.75. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு? 100 இருந்துச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2.25 போட்டால் என்ன வரும்? 5 5 10 1 10 10 10. அப்போது 100. அப்போது 2.25% நட்டம் அடைஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின். ஒரு ஒளிப்பெருக்கியை 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. அப்போது விற்ற விலை கொடுத்துட்டான். விற்ற விலை எவ்வளோ? 768க்கு விற்கிறாங்களா? எவ்வளோ நஷ்டம் சதவீதம் ஏற்படுது? நஷ்டம் வந்து
20ன்னு சொல்லிட்டான். அப்போ 20% லாபம் பெற எவ்வளோ ரூபாய்க்கு அவன் விற்கணும்னு கேட்குறான். அப்போ லாபம் வந்து 20% பெறனா எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்குறான். நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? விற்பனை விலை கொடுத்துருக்கான், நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை மேலே 100 கீழே 100 போடுவோம். என்ன கேட்டிருக்கான்? அடக்க விலை கேட்டிருக்கான். அதனால கீழே தான் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்குறோம். அப்போ நஷ்டம்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணுவோம்? 768 இன்ட்டு 100 டிவைடட் பை எவ்வளோ வரும்? 100ல் 20 போச்சுன்னா எவ்வளோ? 80 வருமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலா? இங்கே 5 2 இங்கே 4ஆ? இந்த 4 இங்கே அடித்தா எவ்வளோ வரும்? 1 4 அப்புறம் 3 9 வருமா? திருப்பி 2 வருமா? அப்போ 192 இன்ட்டு 5 வருமா? 10 6 960. ஓகேவா? அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 960ன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன வேணும் நமக்கு? நமக்கு வந்து 20% லாபம் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 960 இன்ட்டு நமக்கு 20% அப்படின்றதால 100 போடுவோமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்போ 96 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 12 190 ருபீஸ் வருமா? அப்போது இதை காஸ்ட் ப்ரைஸோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும்? 960 ப்ளஸ் ஒரு 192 இந்த 2 5 ஓகேவா? 1152 அதாவது 1152 ரூபாய் என்பது மிகவும் சரியான பதில். அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கடைக்காரர் பொருட்களை அதன் குறித்த விலையில் 4/5 பங்கிற்கு வாங்கி மறுபடியும் திருப்பியும் குறித்த விலையில் 7/5 பங்கிற்கு விற்றால் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 2 குறித்த விலை கொடுத்துருக்கான். அப்போ 4/5 அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்கான்? 7/5. இங்கேயே நீங்கள் அடிக்கலாம். ஓகேவா? அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ 3. அப்போ இதான் லாபமாக கிடச்சிருக்கும். லாபம் எவ்வளோ? 3 இருக்குமா? ஒரு குறித்த விலை வந்து 4/5 கொடுத்துட்டான். இன்னொரு குறித்த விலை வந்து 7/5 கொடுத்துட்டான். இந்த 5க்கு இந்த 5 அடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 7ல் 4 போச்சுன்னா 3. அதான் லாபம். அப்போ லாப சதவீதம் கேட்டிருக்கான். நமக்கு என்ன வேணும்? லாப சதவீதம்னா என்ன பண்ணுவோம்? லாப சதவீதம்னா எவ்வளோ லாபம்னு பார்ப்போம். டிவைடில் அடக்க விலையை பார்ப்போம். இன்ட்டு 100ன்னு போடுவோமா? அப்போ லாபம் எவ்வளோ? 3ன்னு கொடுத்துட்டான். அடக்க விலை எவ்வளோ? 4ன்னு கொடுத்துட்டான். இன்ட்டு 100 இது 1 4 இங்கே எவ்வளோ? 25 4 வருமா? அப்போ 75%. அப்போ 75% என்பது மிகச் சரியான விடை. ஒரு மெத்தையின் குறித்த விலை, அதாவது குறித்த விலை என்ன சொல்லுவான்? மார்க்கெட் ப்ரைஸ். ஒரு மெத்தையின் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 7500 சொல்லிட்டோம். இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் அதை எவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாருன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போ குறித்த விலை எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? 7500 கொடுத்துட்டானா? ஓகே. அடுத்தது 2 தள்ளுபடி சொல்லியிருக்கான். ஒரு தள்ளுபடி வந்து 10%. அப்போ எவ்வளோ? மீதி எவ்வளோ இருக்கும்? 90 இருக்குமா? அடுத்து திருப்பி ஒரு 20ன்னு சொல்லியிருக்கான். அப்போ எவ்வளோ இருக்கும்? 80 இருக்குமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இதுக்கு இது கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ 75 இன்ட்டு எவ்வளோ வரும்? 9 8 சார் 72 வருமா? 2 5 சார் 10. ஜீரோ 4 5400 வருதா? ஓகேவா? அப்போ 5400 ரூபாய் கொடுத்து அதை வாங்குவார். 7500 ரூபாய் ஒரு பொருளுக்கு மார்க்கெட் ப்ரைஸாக விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10% கொடுக்குறாங்க. அப்போ அதிலிருந்து ஒரு 20% கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ செலுத்துவார்? 5400 ரூபாய் செலுத்துவார். ஒரு பெண் பூச்சட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க? ஃப்ளவர் பக்கெட். ஒரு பெண் ஃப்ளவர் பக்கெட்டை ஒன்றை 528 ரூபாய்க்கு விற்று 20% லாபம் பெறுகிறார். அப்போ எவ்வளோ விற்கிறாரு?
528க்கு விற்று 20% லாபம் பெறார். அப்போ 25% லாபம் பெற அவர் எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்குறான். அப்போ இது எவ்வளோ சொல்லுவீங்க? 100ன்றது அடக்க விலைன்னு சொல்லுவீங்களா? இப்போ எவ்வளோ? 20% ஆல்ரெடி லாபம். அப்போ 120ன்னு எடுப்போமா? 120 வந்து 528. அப்போது 125 என்பது எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? இதை எக்ஸ் எடுப்போமா? 528 இன்ட்டு 125/120. இங்கே எவ்வளோ 5? 2 5 5 இங்கே 2 5 4. இதை 12னா இது எவ்வளோ வரும்? 2 6 4 264 இன்ட்டு 25/12. இங்கே 112. இப்போ எத்தனை 12 இருக்கும்? 212 இருக்குமா? திருப்பி 212 இருக்குமா? அப்போ 22 இன்ட்டு 25. 5 2 சார் 10. 5 2 சார் 10 + 1 11. 4 2 சார் 4. அப்போ 0 5 5. அப்போ 550 ரூபாய். 528 ரூபாய்க்கு விற்று 20% லாபம் பெறாரு. அப்போ வந்து 120. ஓகேவா? அடக்க விலை 100. ஆல்ரெடி 20% லாபம் பெற்றார். அப்போ 120 568ன்னு கொடுத்துட்டான். அப்போ 25% எவ்வளோ வரும்? எக்ஸ்ட்ரா 550 வரும். ஒரு பழ வியாபாரி 200க்கு பழங்களை விற்பதன் மூலம் எவ்வளோ? 40 ரூபாய் லாபமாக பெறாரு. அப்போ எவ்வளோ சொல்லிட்டாங்க? விற்பனை விலை கொடுத்துட்டான். 200ன்னு விற்பனை விலையை கொடுத்துட்டான். எவ்வளோ லாபம் பெறாரு? 40 ரூபாய் லாபம் பெறாரா? அப்போ லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன? ஃபஸ்ட்டு வந்து அடக்க விலை தெரியணும். அடக்க விலைக்கு என்ன ஃபார்முலா? விற்பனை விலையிலிருந்து லாபத்தை கழிச்சா அடக்க விலை வந்துருமா? அப்போ விற்பனை விலை எவ்வளோ சொல்லியிருக்கான்? 200 சொல்லியிருக்கான். ப்ராஃபிட்டு 40 போச்சுன்னா 160. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ லாப சதவீதம். அப்போ லாப சதவீதத்துக்கு என்ன பண்ணுவோம்? எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? டிவைட் பை எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 160 வந்துச்சா? இன்ட்டு 100. லாபம் எவ்வளோ வந்துச்சு? 40ன்னு சொல்லிட்டான். அப்போ 40 வந்துச்சு. 160 இன்ட்டு 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1 இங்கே 4. அப்போ எவ்வளோ? 25 வருமா? அப்போ 25% என்பது மிகவும் சரியான பதில். பதினாறு சதவீத தள்ளுபடியில் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியோட குறித்த விலை எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? 16% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு 210 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போது 16 100 ஆரம்பத்தில் 100 எடுப்புமா? 16% போச்சுன்னா எவ்வளோ வரும்? 84%. 84% என்பது 210ன்னு கொடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன கேட்குறான்? மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது 100னா எவ்வளோன்னு கேட்குறான். 100% எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? இந்த எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். இந்த எக்ஸ் அங்கே போச்சுன்னா எக்ஸு, இந்த 100 210 100 வருமா? கீழே என்ன வரும்? 84 வருமா? அடித்தா எத்தனை வரும்? இது ஒரு வாட்டி, இது 4 வாட்டி வருமா? இப்போ திருப்பி இதை அடித்தா எவ்வளோ வரும்? 25 வருமா? அப்போது 10 இன்ட்டு 25 வருமா? 250. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 250. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்துக்கு விற்கிறார். ஓகேவா? மேலும் அது 1200 ரூபாய் கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் வந்து 20% ஆயிருக்கும். அப்போ மடிக்கணினியோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான்.
என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு வந்து 12% லாபம், 12% லாபத்திற்கு விற்கிறான். அது வந்து மேலும் மேலும் வந்து 1200 ரூபாய்க்கு விற்றுருந்தா என்னவாயிருக்கும், 20 ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கான். 20% ஆயிருக்கும். அப்போது மடிக்கணினியோட அடக்க விலை எவ்வளோ, 100%. இது எவ்வளோன்னு கேட்குறான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிட்வீனில் இருக்க கேப்பு தான் 1200. அப்போ எவ்வளோ, 8% என்பது 1200. அப்போ 100 போடலாம். 8% என்பது 1200னா 100% என்பது எவ்வளோ, எக்ஸ் எடுப்புமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இங்கே வரும் 1200 இன்ட்டு 100 டிவைட் பை 8. இது அடித்தா என்ன வரும், இங்கே 2, இங்கே 25 வருமா. இது அடித்தா எவ்வளோ, 600 வருமா. அப்போ 600 இன்ட்டு 25 உடனே என்ன வரும், 0 0 0 12. அப்போ 15000 ரூபாய். ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு வாங்குறான். ஓகேவா, விற்கிறான். 12% லாபத்துக்கு விற்கிறான். 1200 ரூபாய் அதிகமாக விற்றுருந்தா 20% லாபம் அடைஞ்சிருப்பான். அப்போ பிட்வீனில் இருக்க கேப்பு தான் இந்த அமௌண்ட்டு. ஓகேவா, அப்போது 8% 1200னா 100% எவ்வளோ இருக்கும், 15000 இருக்கும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 சம் பார்த்துட்டோம். இனி வரப்போகிற கிளாஸில் இதை பேஸ் பண்ணி தனி வட்டி கூட்டு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.